இனிமேலான தூக்கி போட்டு நெல்லிக்காய் விதைக்க உயிர் கொடுத்து வச்சிருக்கேன் சந்தியா. என் உயிரா இருக்கிற உன்னை எப்படிலாம் வச்சிருக்கணும்னு நினைச்சிருக்கேன் தெரியுமா? இப்ப என்ன வேணாம் வேணாம்னு சொல்றேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில நீ நினைச்சு பாப்ப சந்தியா. ஆனா அப்ப நான் உயிரோட இருக்க மாட்டேன். படிப்பே வேண்டானா அவனை வீட்லயே நிறுத்தி இருப்பேன். நாங்க டிசி வாங்க வந்ததே அவனுக்கு இனிமேல் இந்த காலேஜுக்கு வரணுங்கிற நினைப்பே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். பையன் ஏதோ காலேஜுக்கு போறான் வரான்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப அவன் வேற மாதிரி இருக்கான். அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. அதனாலதான் அவனை காலேஜ் விட்டு நிறுத்திடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அவசரப்படாது. இந்த வயசுல பசங்க அப்படிதான் இருப்பாங்க. பேரண்ட்ஸ் நீங்க தான் பேசி சரி பண்ணணும். நான் தச்சு வேலை செய்யறவன். மரத்தை கொடுத்தீங்கன்னா நான் எப்படி வேணாலும் மாத்துவேன். ஆனா இது மனசு எப்படி மாத்துறதுன்னு தெரியல. சமைக்கும் போது அடுத்த நிமிஷம் அவன் சாப்பிட வருவானா வரமாட்டானான்னு தெரியாம நான் படுற வேதனை எனக்கு தான் தெரியும். டிசி கொடுத்துருங்க ப்ளீஸ் சார், டிசி கொடுத்துருங்க சார். எனக்கு என் அப்பாவும் அம்மாவும் முக்கியம். அவங்க அழுது நான் பார்த்ததே இல்லை சார். இது எல்லாமே என்னால தானே. நான் காலேஜ் விட்டு போயிடுறேன் சார். நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்சதும் ஊருக்கு போறேன். என்னால தானே உன் லைஃப் இப்படி ஆச்சு. நீ அடுத்த வருஷமாவது காலேஜ்ல சேர்ந்து நல்லா படிக்கணும். ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? நான் என்ன பேசுவேன் சந்தியா? நீ என் கூடவே இருந்திருந்தா கேட்பேன். அத்தை ஒரு நிமிஷம் பாத்துங்க. யார் அது? ஹலோ அண்ணே, நான் பிரபு பேசுறேனே. என்ன பிரபு, புது நம்பரா இருக்கு? என் செல்ல தண்ணியில விழுந்துருச்சுனே. அதான். அண்ணா எங்கடா இருக்கீங்க? ஹாஸ்பிடல்ல இருக்கேன். ஹாஸ்பிடல்லையா? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, டெலிவரிக்காக வைஃப் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கேன். இல்லண்ணே, உங்களை பார்க்கணும். கொஞ்சம் அர்ஜென்ட். அப்ப 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துரு, நானும் வந்துடுறேன். சரிண்ணே. ஓகே பிரபு. ஓகேண்ணே. ஏண்டா பிரபு, இது சரியா வருமா? இத்தனை நாள் என்ன தேடி வராத சந்தியா இன்னைக்கு என்ன தேடி வந்திருக்கு. கண்டிப்பா சந்தியாக்கு என் மேல லவ் இருக்கு. அண்ணே, நாளைக்கு நீங்க 1 மணி ட்ரிப்ல வரும்போது நான் குறுக்க விழுற மாதிரி விழுந்துடுறேன். நீங்க கரெக்டா பிரேக் பிடிச்சு நிறுத்திடுங்க. அதை பார்த்து சந்தியா பயத்துல என்ன லவ் பண்றேன்னு சொல்லிடும். சந்தியா, நீ மட்டும் என்ன லவ் பண்ணனா 1 மணி பஸ்ல விழுந்து செத்துருவேன்னு இந்த லெட்டர்ல எழுதிருக்கேன். இதை சந்தியாவோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து சந்தியா கிட்ட கொடுக்க சொல்லிடுவேன். அதனால நாளைக்கு கண்டிப்பா சந்தியா வரும், என்ன லவ் பண்றேன்னு சொல்லிடும். நீங்க மட்டும் கரெக்டா பிரேக் பிடிச்சிருங்கண்ணே. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை பிரபு, நான் சரியா பண்ணிடுவேன். ஆனா அண்ணே, டவுட் படாதீங்கண்ணே. சரின்னு சொல்லுங்கண்ணே. சரி பிரபு. இதை சந்தியா கிட்ட கொடுத்துருங்களேன். எதுக்கு? இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. நேற்று சந்தியா என்ன வந்து பார்த்தாங்க, என்கிட்ட பேசினாங்க.
மே கமிங் சார். எக்ஸாம் கூட சீக்கிரமா வர மாட்டியா? சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போ.